நாட்டில் சகிப்புத்தன்மையின்மை பெருகி வருவதாகவும் இதற்கு எதிர்ப்பை காட்டும் வகையில் டெல்லியில் காங்கிரஸ் கட்சியினர் செவ்வாயன்று பேரணியில் ஈடுபட்டனர். காங்கிரஸ் தலைவர் சோனியா தலைமையில் துவங்கிய இந்த பேரணி ஜனாதிபதி மாளிகை நோக்கி புறப்பட்டது. பேரணியை தொடர்ந்து ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜியை காங்கிரஸ் கட்சியினர் சந்தித்து வகுப்புவாத பிரச்சினை மற்றும் நாட்டில் நிலவும் சகிப்புத்தன்மையின்மை குறித்து மனு அளித்தனர். 2G அலைக்கற்றை வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி கனிமொழி தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. 2G வழக்கில் திமுக தலைவர் கருணாநிதியின் மகளும் ராஜ்யசபா எம்பியுமான கனிமொழி கூட்டுச்சதி செய்ததாக சேர்க்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் தனக்கு எந்த தொடர்பும் இல்லை என்றும் தன் மீது வழக்கு தொடர முடியாது என்று உத்தரவிடக் கோரியும் உச்சநீதிமன்றத்தில் கனிமொழி மனு தாக்கல் செய்திருந்தார். இம்மனு செவ்வாயன்று விசாரணைக்கு வந்தது. 2G வழக்கில் இருந்து கனிமொழியை விடுவிப்பது குறித்து விசாரணை நீதிமன்றம் தான் முடிவெடுக்க வேண்டும் என்று கூறிய நீதிபதிகள் விசாரணை நீதிமன்றம் இறுதி தீர்ப்பு வழங்கிய பிறகு டெல்லி உயர்நீதிமன்றத்தை அணுகி மனுதாரர் நிவாரணம் பெறலாம் என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். இதேபோல சாஹித் பால்வா தன் மீது குற்றச்சாட்டுகள் பதிவு செய்வதை எதிர்த்து தாக்கல் செய்த மனுவையும் நீதிபதிகள் தள்ளுபடி செய்தனர். விருதுகளை திரும்ப ஒப்படைப்பதால் எதுவும் நடந்துவிடாது என்றும் இது அரசை அவமதிப்பதை மட்டுமே நோக்கமாக கொண்டதாகிவிடும் என்றும் நடிகர் கமல்ஹாசன் கூறியுள்ளார். சகிப்பின்மை அதிகரித்து வருவதாக கூறி எழுத்தாளர்கள் துவங்கி நடிகர்களும் தங்களுக்கு கிடைத்த விருதுகளை திரும்ப ஒப்படைக்கும் போராட்டத்தை துவக்கியுள்ளனர். இது தொடர்பாக கமல்ஹாசனிடம் கேட்டபோது கடந்த 1947 ஆண்டில் நிலவிய சகிப்பின்மைதான் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு காரணமாக இருந்தது என்றும் அதுபோன்ற ஒரு நிலை மீண்டும் ஏற்பட்டுவிட அனுமதிக்க கூடாது என்றும் கூறினார். விருதுகளை திரும்ப ஒப்படைத்து வருபவர்கள் மிகவும் திறமையானவர்கள். அவர்கள் தங்களின் திறமையை அங்கீகரித்து வழங்கப்பட்ட விருதுகளை தங்களிடமே வைத்திருக்க வேண்டும் என்று கூறிய கமல், விருதுகளை திரும்ப ஒப்படைப்பதால் அரசை அவமதிப்பதை தவிர எதுவும் உருப்படியாக நடந்துவிடாது என்றார். இப்பிரச்சனையை கையாள ஏராளமான வழிமுறைகள் இருப்பதாகவும் கமல் கூறினார். இந்தியாவில் முழுமையான அமைதி நிலவும் போது சகிப்புத்தன்மை அதிகரித்து வருவதாக கூறி போராட்டங்கள் நடத்துவது வெறும் அரசியல் திட்டம்தான் என்று மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி கூறியுள்ளார். IFFI சர்வதேச திரைப்பட விழாவை ஒட்டி நடந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அருண்ஜேட்லியிடம் சகிப்பின்மை அதிகரித்து வருவதாக குற்றம் சாட்டி சோனியா தலைமையில் காங்கிரஸ் சார்பில் ஜனாதிபதி மாளிகை நோக்கிய பேரணி குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த அருண்ஜேட்லி இந்தியாவில் எங்கு சகிப்பின்மை இருக்கிறது என்று எதிர்கேள்வி எழுப்பினார். தேசிய அளவில் முழுமையான அமைதி நிலவுவதாக கூறிய ஜெட்லி மத்திய அரசு சிறப்பாக இல்லை என்பதை தொடர்பு படுத்துவதற்காக அரசியல் நோக்கத்துடன் சில போராட்டங்கள் நடத்தப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். இப்படிப்பட்ட நிலையில் மத்திய அரசுக்கு தொடர்பில்லாத விருதுகளை சிலர் திரும்ப அளிப்பதற்கு எந்த காரணத்தையும் கூற முடியாது என்றார். தொடர்ந்து பேசிய ஜெட்லி தற்போது பருப்பு வகைகளின் விலை கட்டுக்குள் வந்திருப்பதாகவும் சர்வதேச சந்தையிலும் இதே சுமூக நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கூறினார். எண்ணெய், டீசல், பெட்ரோல் போன்றவற்றின் விலையும் வீழ்ச்சியடைந்திருப்பதால் விலைவாசி குறைந்திருப்பதாகவும் அவர் கூறினார். தான் எதற்கும் தயாராக இருப்பதாக காங்கிரஸ் தலைவர் இளங்கோவன் தெரிவித்துள்ளார். தமிழக காங்கிரஸ் தலைவர் இளங்கோவன் புதனன்று டெல்லியில் நிருபர்களுக்கு பேட்டியளித்தார். தனது நேர்மை, ஒழுக்கம் குறித்து தங்கபாலு பேசியிருக்கிறார். தனிப்பட்ட முறையில் தன்னை பற்றி அவர் கூறியிருப்பதால் அதற்கு தானும் பதிலளிப்பதாக கூறிய இளங்கோவன், சேலத்திலிருந்து அவர் திருட்டு ரயில் ஏறித்தான் சென்னை வந்தார் என்றும் அப்படி வந்தவருக்கு சென்னையில் சொந்தமாக பொறியியல் கல்லூரி உள்ளதாக தெரிவித்தார். மேலும் அவருக்கு தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் சுரங்கங்கள் உள்ளதாகவும் கேரளாவிலும் கூட தங்கபாலுக்கு சொத்துக்கள் உள்ளன, அவருக்கு நெருக்கமான முருகானந்தம் என்பவர் இதற்கான ஆதாரங்களை எல்லாம் தன்னிடம் கொடுத்துள்ளதாக இளங்கோவன் குறிப்பிட்டார். தேவையெனில் அவற்றை உரிய நேரத்தில் வெளியிட தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தனது பணி செம்மையாக இல்லை என்று கருதி கட்சித் தலைவர் சோனியா உத்தரவிட்டால் பதவி விலக தயாராக இருக்கிறேன் என்றும் இளங்கோவன் கூறினார். தீபாவளிக்காக 11,959 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து 6ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் அதிகபட்சமாக 9ஆம் தேதி 1194 பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் முக்கிய ஊர்களிலிருந்து இயக்கப்படும் பேருந்துகளையும் சேர்த்து மொத்தம் 11,959 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தெரிவித்துள்ள முதல்வர் ஜெயலலிதா, ஊர் திரும்ப வசதியாக இதே அளவிலான பேருந்துகள் 10ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரை இயக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். கோயம்பேட்டில் 25 சிறப்பு முன்பதிவு மையங்கள் செயல்படும் என்றும் 300 கிலோமீட்டருக்கு மேல் பயணிப்போர் www.tnstc.in என்ற இணையதளத்தில் முன்பதிவு செய்யலாம் என்றும் கூறியுள்ளார். ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிப்பது தொடர்பாக 044247947009 என்ற எண்ணில் புகார் தெரிவிக்கலாம் என்றும் ஜெயலலிதா அறிவித்துள்ளார்.
அரபிக்கடலில் மேலடுக்கு சுழற்சி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாற வாய்ப்புள்ளதாக ரமணன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து புதனன்று ரமணன் கூறுகையில், அரபிக்கடல் பகுதியில் கர்நாடகா அருகே நிலை கொண்டிருந்த மேலடுக்கு சுழற்சி அதே இடத்தில் நீடிப்பதால் தமிழகம், புதுச்சேரியில் அடுத்த 24 மணி நேரத்தில் உள் மாவட்டங்களில் அநேக இடங்களில் மழை பெய்யும் என்றார். கடலோர மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழையை எதிர்பார்க்கலாம் என்று கூறிய ரமணன், அரபிக்கடலில் உள்ள மேலடுக்கு சுழற்சி 24 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாக வாய்ப்புள்ளது. அப்படி மாறும்போது தமிழகத்தில் அதிக மழை பெய்யும் என்றும் தெரிவித்தார். நேற்று கர்நாடகாவை ஒட்டியுள்ள அரபிக்கடல் பகுதியில் நிலவி வந்த அந்த மேலடுக்கு சுழற்சியானது அதே இடத்தில் நீடிக்கின்றது. இந்த மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக கடந்த 24 மணி நேரத்திலே தென் மாவட்டங்களில் அநேக இடங்களிலும், வட மாவட்டங்களில் இரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது. தண்டவாளத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக ரத்து செய்யப்பட்ட மலை ரயில் போக்குவரத்து சீரமைப்புக்கு பின் மீண்டும் இயக்கப்பட்டது. கோவை, நீலகிரியில் பெய்து வரும் மழையின் காரணமாக மலை ரயில் பாதையில் கல்லார், ஆடர்லி ரயில் நிலையங்கள் இடையே மண் மற்றும் பாறைகள் தண்டவாளத்தில் சரிந்து விழுந்தன. இதனால் திங்கட்கிழமையன்று மலை ரயில் போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டது. தற்போது தண்டவாளம் சீரமைக்கப்பட்டுள்ளதால் செவ்வாயன்று வழக்கம் போல் மலை ரயில் இயக்கப்படுகிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். உதகையில் விளைவிக்கப்படும் பீன்ஸ் விலை வீழ்ச்சியடைந்துள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் கேரட், பீட்ரூட், பீன்ஸ், முட்டைக்கோஸ், காலிஃபிளவர், முள்ளங்கி, உருளைக்கிழங்கு உள்ளிட்ட மலைத்தோட்ட காய்கறிகள் பயிரிடப்பட்டு வருகிறது. இங்கு உற்பத்தியாகும் காய்கறிகள் நாள் ஒன்றுக்கு 50 டன் வீதம் உள்ளூர் மற்றும் கேரளா, கர்நாடகா போன்ற அண்டை மாநிலங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படுகின்றன. இதில் பிரசித்தி பெற்ற ஊட்டி பீன்ஸின் விலை கடும் வீழ்ச்சியடைந்துள்ளது. கடந்த வாரம் வரை 1 கிலோ 50 முதல் 60 ரூபாய் வரை விற்கப்பட்ட பீன்ஸ் தற்போது 10 முதல் 15 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வரத்து அதிகரிப்பு காரணமாக விலை சரிந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். உபேர் பலாத்கார வழக்கில் டிரைவர் சிவகுமார் யாதவுக்கு ஆயுள் தண்டனை விதித்து டெல்லி விசாரணை நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பர் 5ஆம் தேதி உபேர் நிறுவனத்தின் வாடகை காரில் சென்ற 25 வயது இளம்பெண் டிரைவரால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார். இவ்வழக்கில் கார் டிரைவர் சிவகுமார் யாதவ் என்பவன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டான். டெல்லி கூடுதல் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் நடந்து வரும் இவ்வழக்கில் டிரைவர் சிவகுமார் யாதவை குற்றவாளி என்று நீதிபதி காவேரி பவேஜா அறிவித்தார். சிவகுமார் யாதவுக்கான தண்டனை விவரம் செவ்வாயன்று அறிவிக்கப்பட்டது. டிரைவர் சிவகுமார் யாதவுக்கு கடுங்காவல் ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்த நீதிபதி 21,000 ரூபாய் அபராதம் விதித்தும் உத்தரவிட்டார். தீர்ப்பை அறிவதற்காக சிவகுமார் யாதவின் பெற்றோர், மனைவி மற்றும் அவர்களது 2 மைனர் குழந்தைகளும் நீதிமன்றம் வந்திருந்தனர். தீர்ப்பை கேட்டு சிவகுமார் யாதவின் மனைவி கண்ணீர் விட்டு அழுதார். 108 ஆம்புலன்ஸ் சேவை பாதிக்கப்படாத வகையில் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக வக்கீல் வி. மேகநாதன் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் தமிழகத்தில் 108 அவசர ஊர்தி சேவையில் ஈடுபட்டு வரும் ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 8ஆம் தேதி இரவு 8 மணி முதல் 9ஆம் தேதி இரவு 8 மணி வரை வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ளனர். இதனால் பொதுமக்களுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படும் என்பதால் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரியிருந்தார். இவ்வழக்கு புதனன்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி எஸ்.கே. கவுல், நீதிபதி புஷ்பா சத்யநாராயணா முன் வந்தது. அப்போது பேச்சுவார்த்தை நடப்பதாகவும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டால் அது சட்டவிரோதமானது என்றும் அத்தியாவசிய சேவை சட்டத்தின் கீழ் வருவதால் 108 அவசர ஊர்தி சேவை பாதிக்காத வகையில் தகுந்த நடவடிக்கையை அரசு மேற்கொள்ளும் என்றும் அரசு வக்கீல் உத்தரவாதம் அளித்தார். இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் ஆம்புலன்ஸ் சேவை பாதிக்கப்படாது என்பதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தி வழக்கை முடித்து வைத்தனர். தஞ்சை மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் நினைவாக நர்சரி தோட்டத்தினை மாவட்ட கலெக்டர் டாக்டர் சுப்பையன் திறந்து வைத்தார். இந்த தோட்டத்தினை பிள்ளையார்பட்டி ஊராட்சி நிர்வாகம் நன்றாக பராமரித்து நர்சரி செடிகளை வளர்த்து அரசு இடங்களில் செடி மற்றும் மரங்களை நட்டு வைத்து பொதுமக்களுக்கு நிழல் அளிக்கும் வகையில் நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்த நர்சரி தோட்டத்தினை மாவட்ட கலெக்டர் டாக்டர் சுப்பையன் செவ்வாயன்று திறந்து வைத்து பார்வையிட்டார். இந்த நர்சரி தோட்டத்தில் அழகுக்காக வைக்கப்படும் செடி கொடி வகைகள், குரோட்டன்ஸ் செடிகள், இளம் தென்னங்கன்றுகள் போன்றவை உள்ளன. மோட்டார் சைக்கிள் ஓட்டும் ரோபோவை வடிவமைத்து அதை பரிசோதித்து வெற்றி கண்டுள்ளது யமஹா நிறுவனம். மனிதனைப் போல வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த ரோபோவுக்கு மோட்டோபோட் வெர்ஷன் 1 என்று பெயரிடப்பட்டுள்ளது. யமஹா மோட்டார் சைக்கிளின் தொழில்நுட்பத்தையும் ரோபோ தொழில்நுட்பத்தையும் கலந்து வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த ரோபோ தற்போதைக்கு யமஹா பைக்குகளை மட்டுமே ஓட்ட வல்லது. யமஹாவின் R1M பைக்கை இந்த ரோபோ அனாயாசமாக ஓட்டிச் சென்ற வீடியோவையும் யமஹா மோட்டார் வெஞ்சர்ஸ் மற்றும் மோட்டோபோட் ஆகிய நிறுவனங்கள் கூட்டாக வெளியிட்டுள்ளன.
தங்கத்தின் விலையில் செவ்வாயன்று சவரன் 160 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் தங்கம் 19,904 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,488 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 30 காசுகள் குறைந்து 38 ரூபாய் 90 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 36,345 ரூபாயாக இருந்தது.